பயங்கரமாக ஒவ்வொரு கூட்டத்திலும் போராடி 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 அவரால் முடியாமல் அவரே நியாயத்தின் கேள்வியாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வடக்கு மன்றத்தில் நீதியரசர் RS ராமநாதன் அவர்களின் உத்தரவுப்படி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் சிறப்பு பேரவை கூட்டத்தை சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதிக்குள் பொதுக்குழுவை சிறப்பு மகா பொதுக்குழுவை நடத்த வேண்டும். சங்கத்தினுடைய சட்ட விதி எண் 21 படி முறையாக எல்லா உறுப்பினர்களுக்கும் அறிவிப்பு கொடுக்க வேண்டும். மேற்படி அறிவிப்பில் தற்போது சங்க நிர்வாக பதவியில் இருப்போர் மீது நம்பிக்கை இல்லை என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டிய பொருள் இருக்க வேண்டும். சங்க சட்ட விதிகளின் முறையாக சங்க உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு கொடுத்து 7/4/2014 அன்று சங்க உறுப்பினர்களின் பேரவையை கூட்டி சங்க நிர்வாகிகள் மீது நம்பிக்கை இல்லை என்ற தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தாவிட்டால் சங்க உறுப்பினர்களின் சிறப்பு பேரவை கூட்டத்தை கோரிய உறுப்பினர்கள், அதாவது நாங்கள் 7/4/2014 பிறகு அவர்களே உறுப்பினர்களின் சிறப்பு பேரவை கூட்டத்தை கூட்டக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர்கள் கூட்டுவார்கள் என்று உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவு நகல்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அதாவது கிட்டத்தட்ட 500 தயாரிப்பாளர்கள் அன்றாட வாழ்வாதாரத்தை தொலைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய விழிநீரை துடைப்பதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் முயற்சி எடுத்து அதுக்குண்டான காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே நியாயத்தின் வழியில் தர்மத்தின் வழியில் நீங்கள் இந்த செய்தியை திரையுலகத்திற்கும் மக்களுக்கும் தெரிவித்து ஜனநாயக கடமையாற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கேஆர் தலைமையிலான நிர்வாகம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அந்த தொடர்ச்சியின் காரணமாகத்தான் 3வது செயற்குழு நடைபெற்ற பொழுது கடந்த நிர்வாகம் திரு SAC தானண்ணன் அவர்கள் இருந்த காலத்தில் தயாரிப்பாளர்களுக்கு 3 லட்சம் காப்பீட்டு தொகை என்றும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு 4 பேர் என்ற விதத்தில் காப்பீட்டு திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு திட்டம் நடைமுறையில் இருந்த திட்டத்தை KR அவர்களும் ஞானவேல் ராஜா, சிவா, தியாகராஜன் போன்ற நிர்வாகிகளும் ஒன்று கூடி அந்த திட்டத்தை மாற்றுகிற முயற்சியில் ஈடுபட்ட பொழுது, அதாவது 2 பேர் 2 லட்சம் என்று குறைக்க முற்பட்ட பொழுது, அப்போது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு அன்றாட நடவடிக்கைகள் தான் சங்கம் நிர்வகிக்க வேண்டும், கொள்கை முடிவை எதையும் எடுக்கக்கூடாது என்ற உத்தரவு இருந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்த நிர்வாகத்தில் இருந்ததை குறைப்பதற்கு அதிகாரமில்லை. ஆகவே 3 லட்சம் 4 பேர் என்பதை மாற்றக்கூடாது என்று நாங்கள் சிறு தயாரிப்பாளர்களெல்லாம் கேட்டபொழுது முடியவே முடியாது என்று KR தலைமையிலான அந்த நிர்வாகிகள் அறிவித்த பொழுது வெகுண்டு எழுந்த சிறுபட தயாரிப்பாளர்கள் நாங்கள் எல்லாம் கையெழுத்து வாங்கி நிர்வாகத்திடம் கொடுத்து மீண்டும் போராடி எங்களுடைய போராட்டத்தின் வெற்றியாக இப்பொழுது கடந்த நிர்வாகத்தில் SAC அவர்கள் இருந்த நிர்வாகத்தில் இருந்தது போன்று 3 லட்சம் 4 பேர் என்று இப்பொழுது காப்பீட்டு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வெற்றி சிறுபட தயாரிப்பாளர்களின் ஒட்டுமொத்த வெற்றி. அதே போன்று எண்ணற்ற தயாரிப்பாளர்களை இன்னலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த காப்பீட்டு திட்டத்திற்கு குரல் கொடுத்ததற்காக திரு பிரமோஸ் தாஸ், மணிமாறன், வெங்கடேசன் என்னருக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தோம். 2 பேரை சங்கத்திலிருந்தும் நீக்கி இருக்கிறார்கள். நாங்கள் கேட்பதெல்லாம் உங்கள் மீதே ஒட்டுமொத்த நிர்வாகத்தின் மீதே நம்பிக்கையில்லா தீர்மானம் இருக்கிற பொழுது யாரை நீக்குவதற்கோ சோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பதற்கோ உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நீங்கள் படுவீழ்ச்சி தோல்வியை சந்திக்க போவது உறுதி. விரைவில் தேர்தல் வரும், அந்த தேர்தல் நல்ல தீர்ப்பை தரும் என்று நம்பிக்கையோடு தெரிவித்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கெல்லாம் காரணம் தம்பி ராதாகிருஷ்ணன் தான். அதாவது கடந்த நிர்வாகத்தில் அதாவது நான் பொருளாளராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் நான் பொருளாளராக நிற்கலை. ஆனால் அன்றைய தினத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நியாயமான அணியை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கி ஒர்க் பண்ணின்னு இருந்தோம். அப்போது ஒரு நாள் ஒரு முக்கியமான சினிமாவில் ரொம்ப போற்றத்தக்க மதிக்கத்தகுந்த ஒருத்தர் எங்களுக்கு 2-3 கண்டிஷன் வச்சார். அந்த கண்டிஷனுக்கு நாங்கள் உட்பட்டோம். ஆனால் எந்த கண்டிஷன் போட்டாரோ அந்த கண்டிஷன் போட்டவர் என்ன கண்டிஷன் வரக்கூடாதுனாரோ அந்த கண்டிஷனில் போய் சேர்ந்துட்டார்.
அதுக்கப்புறம் நைட்டு 12:30 மணிக்கு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் இந்த தடவை நீங்கள் தான் நிற்கணும், அப்படிப்பட்ட ஒரு துரோகம் பண்ணிட்டாரு, நீங்கள் நிற்கலைன்னா ஒட்டு மொத்தமாக நாங்கள்லாம் ரிசைன் பண்ணிட்டுவோம், வாபஸ் வாங்கிடுவோம், வேட்பு மனுவேன். நாங்கள் அன்றைய காலகட்டத்தில் சிறுபட தயாரிப்பாளருக்காக குரல் கொடுக்கக்கூடிய தம்பி ராதாகிருஷ்ணன் மனசில் வச்சு நான் ஒப்புதல் தந்தேன். அன்றைய தேதியில் அதிகமான வாக்கு வாங்கின ஒரு நிர்வாகியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றி வந்தேன். அதுக்கப்புறம் அந்த கடந்த நிர்வாகத்தில் நடக்கும்போது ஒரு 15 நாளைக்கு 10 நாளைக்கு ஒவ்வொரு தடவை பிரச்சனைகளை உண்டாக்கினே இருந்தாங்க கேஆர் அணியினர் வந்து. ஆனால் அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கணுன்றதுக்கு தான் கடந்த தேர்தலில் நின்னது தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் எண்ணியபடி ஓட்டு எண்ணப்பட்டு எங்கள் முன் எண்ணிக்கப்பட்டிருந்தால் 400 ஓட்டுக்கு மேலே 500 ஓட்டுக்கு வாங்கியிருக்கோம். அதுதான் உண்மை. அதுதான் நடக்க போகுது. பொதுக்குழு வரும்போது 500 பேர் வரப்போகிறாங்க. நான் 5ல் 4 மடங்கு கண்டிப்பாக ஆதரவு வரும். அதில் உங்களுக்கு கண்கூடாக தெரியும். ஆகவே இதுதானே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. ரெண்டாவது, இன்றைக்கு வாழ்வாதாரத்தை தொலைச்ச தயாரிப்பாளருடைய கண்ணீரை தினசரி சந்திச்சுன்னு இருக்கிறேன். அவங்களுக்காக ஏதாவது செய்யணும், அதுக்காண்டான முயற்சிகளை ஈடுபடணும் அப்படின்றதான் எங்களுடைய ஒரே நோக்கம். ஏன்னா எங்கே திரும்பினாலும் நியாயங்கள் நின்றே தீரும், வென்றே தீரும். அதுக்கு தம்பியினுடைய பக்க பலம் இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், எதிர்காலம் சினிமாவுக்கு ஒரு மறுமலர்ச்சியும் புத்துணர்ச்சியும் உத்வேகத்தையும் கொடுக்கும். 7ஆம் தேதி அவங்க நடத்தி ஆகணும். அப்படி நடத்தலைன்னா, ஆமாம் ஏப்ரல் 7ஆம் தேதி அப்படி நடத்தலைன்னா நாங்கள் நடத்துறதுக்கு உண்டான முயற்சிகளுக்கு பண்ணலாம் அப்படின்னு ஜட்ஜி கொடுத்துருக்குறேன். உத்தரவுலையே அதாவது இன்றைய அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொன்னால் மிகையாக தெரியும். அதாவது 5ல் 4 மடங்கு ஆதரவு. 500 பேருன்னா 400 பேர் ஆதரவு, 800 பேருன்னா 600 பேர் ஆதரவு. நீ பார்ப்போம். மொத்தம் 832 பேர் ஓட்டு போட்டவங்க 709 பேர். அதாவது அடுத்து வரக்கூடிய பொதுக்குழு உங்களுக்கு அது ஒரு ஆன்சராக இருக்குது. அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து அவங்க பக்கம் அதிகமா இருக்கிற மாதிரி சொன்னாங்க, திரும்ப இப்போ உங்க பக்கம் அதிகமா இருக்காங்கன்றீங்க. அப்ப மக்கள் அதெல்லாம் அதாவது இப்போ ஒன்று சேர அப்பொழுது நடந்தது முறையாக நடத்தப்படலை. நாங்களாம் வெளிநடப்பு பண்ணோம். அப்போது 195 பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்டதாக சொன்னாங்க. ஏன்னா 800 பேர் இருக்கக்கூடியவங்கள 195 பேர் தான் அவங்கள ஆதரிச்சதா அர்த்தம். மீதி 600 பேர் எதிர்ப்புன்னு அர்த்தம் தான் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். அதை வந்து இவர் வந்து பண்ணி ஆகணும்னு சொன்னார். அது கோர்ட்டினுடைய ஆர்டர் வந்து கொள்கை முடிவு எடுக்கக்கூடாதுன்றது அந்த 3 அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு இவர் சொன்னார். அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னார்.